Our topic global consumer. So global consumer என்ன பார்த்தீங்கன்னா global consumer refers to individual or household that participate in a worldwide marketplace. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ அல்லது ஒரு ஹவுஸ் ஹோல்டோ ஒரு ஃபேமிலி ஓகேங்களா. ஸோ ஒரு ஃபேமிலியும் வந்து ஒரு வேர்ல்டு வைடான ஒரு மார்க்கெட் பிளேஸை வந்து அவங்களால அணுக முடியுது இல்லை, அவங்க வந்து அதில் கலந்துக்கிறாங்களா, ஒரு பொருளை வாங்குறாங்களா. ஸோ அதான் வந்து இந்த குளோபல் கன்சூமர் சொல்கிறாங்க ஓகேங்களா. பேசிக்காக அதாவது வந்து அவங்க எதுக்காக கலந்துற பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஒரு பொருளை வாங்கிறதுக்காகவோ இல்லை ஒரு சர்வீஸ் வாங்கிறதுக்காகவோ அவங்க குளோபல் ஸ்கேலில் இருக்க ஒரு பொருளை ஒரு ஆக்சஸ் பண்ணுறாங்களா. ஸோ அதான் வந்து இந்த குளோபல் கன்சூமர் பேசிக்காக சொல்கிறாங்களா. ஸோ வாங்க டாப்பிக்கில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி இந்த இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியா, அதாவது இந்த இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியா ரீசன் இருக்கிறதுனால ஹேவ் அ ஃபெசிலிட்டேட் கிரேட்டர் ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அபவுட் த ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட்ஸ். ஒரு ப்ராடக்ட் வந்து அந்த ஒரு பிராண்டை பற்றின டீட்டெயில்ஸோ இல்லை அந்த ப்ராடக்ட் பற்றின ஒரு டீட்டெயில்ஸோ இன்ஃபர்மேஷனோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் ஈஸியாக பார்க்க முடியுது, தெரிஞ்சிக்க முடியுது ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு பொருளோ இல்லை ஒரு சர்வீஸோ வந்து நம்ம இங்கேருந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம், அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து அதில் டெமோ முதல் கொண்டு நம்ம எல்லாத்தையும் இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம், இந்தியாவிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. ஸோ இதான் பேசிக்காக நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் இருக்க இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. ஸோ ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட்ஸை பற்றி ஆக்சஸ் பண்ணுவாங்களா வந்து ட்ரெண்ட்ஸ் ஃப்ரம் த அரௌண்ட் த வேர்ல்டு. அந்த அரௌண்ட் த வேர்ல்டு நம்ம நாட் ஓன்லி இந்த ப்ராடக்ட்ஸ் மேக்ஸின் அமெரிக்காவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டும் பார்க்கறது இல்லை, இந்த வேர்ல்டு வைடாக வேறு என்ன ஆஃப்ரிக்காவில் என்ன ப்ராடக்ட் இருக்குது, அப்புறமா யூகே ஓகேங்களா, லண்டனில் என்ன இருக்குது, பாரிஸ் என்ன இருக்குது, சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஆஸ்திரேலியா எங்கே இருக்குது சொல்லிட்டு நம்ம நிறைய இருக்க கண்ட்ரிஸில் வந்து என்னென்ன பொருள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, அந்த ஆக்சஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதாவது குளோபல் கன்சூமர் வந்து அவங்க ஆக்சஸ் பண்ண முடியுது, ஒரு பொருள் எப்படின்னு சொல்லிட்டு உங்களால் தெரிஞ்சு வந்து பார்க்க முடியுது. ஈஸிலி ரிசர்ச் அண்ட் கம்பேர் ஒப்பீனியன் ஆப்ஷன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு பொருளை வாங்க போகிறாங்கன்னா அவங்கள கம்பேர் பண்ண முடியுது ஓகேங்களா. இப்போ இந்தியாவில் ஒரு பொருளுக்கு தான் அந்த பொருளோட ரேட்டையும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எப்பவுமே ரேட் அதிகம் தான் ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஐஃபோன் ரேட்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதே வந்து நம்ம அரப் கண்ட்ரிஸ் இருக்காங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த கண்ட்ரிஸ் அப்புறம் வந்து அமெரிக்கா அப்புறம் ஜப்பான் இந்த ப்ரைஸ் தான் கம்பேர் பண்ணும்போது எது கம்மியாக இருக்குது நம்ம அங்கே கூட பர்ச்சேஸ் பண்ணலாம், அங்கே வந்து டூரை போயிட்டு அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அப்படியே பண்ணலாம். ஸோ பேசிக்காக வந்து அவங்க கம்பேர் பண்ண முடியும், ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ண முடியும். இல்லை அப்படி அவங்க இந்தியாவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்கன்னா இம்போர்ட் பண்ண போகிறாங்க, அது இம்போர்ட் பண்ணி எப்படி பண்ண போகிறாங்க, எந்த வெப்சைட்ஸ் மூலமாக பண்ணுறாங்க ஓகேங்களா, யார் அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி கம்பேர் பண்ணுறது, நம்ம இங்கே வாங்கிறது பெஸ்ட்டு அங்கே வாங்கிறது பெஸ்ட்டு, எங்கே வாங்கினா வந்து நமக்கு சர்வீஸ் ஈஸியாக கிடைக்கும் சொல்லிட்டு இவ்வளோ டீடைல்ஸ் பார்க்குறீங்களா. ஸோ அதான் வந்து இந்த ஆக்சஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி பேசிக்காக சொல்லலாம் ஓகேங்களா. அப்போ வந்து மல்டி லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, பேசிக்காக மல்டி லாங்குவேஜ் கம்யூனிகேஷன்றாங்க ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு பொருள் வந்து நம்ம லோக்கலில் மட்டும் எடுத்தாங்கன்னா ஒரு லாங்குவேஜ் போகுது, இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னா வந்து நிறைய லாங்குவேஜ் அவங்க சப்போர்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் சப்போர்ட் வந்து நிறைய லாங்குவேஜ் வரணும் ஓகேங்களா. இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரீஜன் லாங்குவேஜ் நிறைய இருக்குது ஓகேங்களா. இந்தியா வந்து பேசிக்காக காமனாக இங்கிலீஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ரஷ்யன்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஜாப்பனீஸ் யூஸ் பண்ணாங்க, சைனீஸ் லாங்குவேஜ். அவங்க வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அது வந்து பண்ணும்போது அந்த சுச்சுவேஷனில் பிராண்ட் வந்து அந்த ப்ராடக்ட்டோட மேலே அந்த பொருளோட அந்த டீட்டெயில்ஸ் இருக்குங்களா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அவங்க லாங்குவேஜை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தள்ளப்படுறாங்க ஓகேங்களா. அப்படி பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து லோக்கல் இருக்க இப்போ யூஸ் பண்ணுறவங்க வந்து அந்த பொருள் ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட் இவ்வளோ டீட்டெயில்ஸ் போட்டு நம்ம ஈஸியாக படித்து புரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதான் வந்து இந்த மல்டி லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் அவங்க வந்து இந்த சப்போர்ட் சர்வீஸை வந்து அந்த லாங்குவேஜை கொடுக்கும்போது மல்டி லாங்குவேஜ் கொடுக்கும்போது அவங்க மேலே இன்னும் வந்து அக்சசிபிலிட்டி இன்னும் ஈஸியாக இருக்கவங்களை வந்து ஈஸியாக அணுக முடியுது. அப்புறம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க, ஓகே நம்ம ப்ராடக்ட்லேயே கொடுக்குறாங்களே, அதாவது இந்த ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் வந்து நம்ம லாங்குவேஜில் நம்ம சப்போர்ட் கொடுக்குறாங்களே, இது பெரிய விஷயம் சொல்லிட்டு அவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க, அது வந்து யூஸ் பண்ணுறாங்க ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் அண்ட் ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ இ-காமர்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா இதுதான் குளோபல் கன்சூமருக்கு இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம் ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா இதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபெசிலேட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் அண்ட் பர்ச்சேஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அரௌண்ட் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த இ-காமர்ஸ் வெப்சைட் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. இ-காமர்ஸ் ஜஸ்ட் லைக் ஈவேன்னு சொல்லுவாங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலிபாபா வெப்சைட்ஸ். ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் வெப்சைட் அவைலபிள். அது வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்ஸ் மூலமாக நம்ம அந்த என்ன பொருளுமோ நம்ம வேறு கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கலாங்களா. இது வந்து எதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷனு அண்ட் எக்ஸ்பேண்ட் த மார்க்கெட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவும் இது எப்படி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன், ஒரு பார்டர்லேருந்து இன்னொரு பார்டர் வந்து பொருள் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து மார்க்கெட் ரீச்சை வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டை யார் எந்த பிராண்ட் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து பண்ண முடியுன்றாங்க ஓகேங்களா. இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் வந்து இது வந்து ஃபெசிலேட் பண்ணுறாங்க. அவங்க சின்ன பிராண்டாக இருக்கும் கூட நீங்கள் தாங்க நாங்கள் எதுவும் கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து இ-காமர்ஸ் பார்க்குறாங்க பேசிக்காக சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் ரெகக்னேஷன். ஸோ பிராண்ட் அவேர்னஸ்னால் ஒன்றுமே இல்லை, அந்த ப்ராடக்ட் பற்றி எல்லாரும் தெரியணும். ரெகக்னேஷனாலும் அது எல்லாரும் தெரியணும் ஓகேங்களா. ரெகக்னைஸ் பண்ணணும், இப்படி ஒரு பிராண்ட் இருக்குது ஓகேங்களா. இப்போ நான் ஒரு பிராண்ட் ஏன் சொல்கிற பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அது லோக்கலில் மட்டும் தான் லோக்கல் பிராண்டு. இதே வந்து நான் இன்டர்நேஷனல் லெவலில் தெரியப்படுத்தணும். அது எப்படி தெரியப்படுத்தணும், த்ரூ அட்வர்டைஸிங்காக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதாவது இனிஷியேட்டிவ்லாம் பண்ணுறேன்னா ஓகேங்க அதெல்லாம் இருக்குங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிராண்ட் அவேர்னஸ் ரெகக்னேஷன். இப்போ நான் ஒரு பேசிக்காக சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஆல் ஓவர் வந்து வேர்ல்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா பேசிக்காக ஒன்று சொல்லலாம்னா இந்த கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லலாம் ஓகேங்களா. இந்த கோகோலா பெப்சி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா கண்ட்ரிலையும் வைக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு ஒரு ரெகக்னைசரான பிராண்ட் வேர்ல்டு வைடு ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பிராண்ட் ஐடென்டி இருக்குது, ரெப்யூட்டேஷன் இருக்குது. அப்புறமா எசென்ஷியல் அட்ராக்டிங் அண்ட் ரீட்டைன் குளோபல் கன்சூமர். அவங்களோட டேஸ்ட் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப்
அது பிடிச்சிருக்கு தான் இனி வரைக்கும் அவங்க சேல் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ என்னதான் அது ஒரு சில ப்ராடக்ட் வந்து குட் ஃபார் ஹெல்த் இல்லை அப்படின்னு தான் சொன்னாலும், ஹை கேலரிஸ் இருக்குன்னு சொன்னாலும், அது ப்ரிஃபரன்ஸ் அது பிடிச்சவங்க பீப்புள்ஸ் இன்றைக்கும் பிடிச்சதா இருக்காங்க ஓகேங்களா. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அவங்க முடியறாங்க ஓகேங்களா. ஸோ அப்படின்போது நான் எதுக்காக அவங்க எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, அவங்க வந்து குளோபலாக விற்கிறாங்க ஓகேங்களா. ஸோ நாட் ஒன்லி ஒன் கண்ட்ரியில் இல்லை, அவங்க வந்து வேர்ல்டு வைடாக எல்லா கண்ட்ரிலுமே அவங்க ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் நினச்சி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியில் நம்ம பொருள் வைத்தா ஒரு கண்ட்ரியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ நம்ம நிறைய கண்ட்ரியில் பொருள் வைக்கிறதுனால நம்ம எல்லா கண்ட்ரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. எப்போ மேனுஃபேக்சரிங் மட்டும் ஆரம்பிச்சிருந்து அந்த பொருள் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த பொருளை உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து அது முடிக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி ஆகணும் ஓகேங்களா. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ வகையான விச் மீன்ஸ் எவ்வளோ அளவு யூஸ் பண்ண சொல்கிறாங்க, அந்த இன்க்ரீடியண்ட்டாக இருக்கட்டும், விச் மீன்ஸ் ஃபுட்டாக இருந்தால் இல்லை வேறு என்ன பொருளாக இருந்தால் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், எவ்வளோ ரிலையபிலிட்டியாக இருக்கணும், எவ்வளோ கேஜிஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்களா. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறோம் சொல்கிறாங்களா. பிஸ்னஸ் எங்கேஜிங் வித் குளோபல் கன்சூமர்ஸ் மஸ்ட் நேவிகேட் வேரியஸ் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்ஸ் வந்து நிறைய ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்ஸ் வந்து இவங்க மேனேஜ் பண்ணி ஆகணும். ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ப்ராடக்ட் அண்ட் சேஃப்டி லேபிளிங், அவங்க வந்து ப்ராடக்ட் சேஃப்டிக்கு என்ன சொல்கிறாங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருப்பாங்களா, அதை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் லேபிளிங்கு ஃபாலோ பண்ணணும். ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கன்சூமர் ப்ரொடக்ஷன், அது வந்து பேஸ்டு எதை ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா கன்சூமர் ப்ரொடக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கன்சூமரை பாதுகாப்பு ஒரு மெயின் நோக்கமாக இருக்கும் எல்லா நாட்டோட கவர்மெண்ட் அது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ எடுத்தோன்னா ஒரு மார்க்கெட் என்ட்ரு ஆகணும்னா அது கஷ்டம் ஓகேங்களா. நம்ம வந்து அதுக்கு ஒரு ப்ராசஸே ஒரு பிக் ப்ராசஸ், ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்படின்ற பட்சத்தில் வந்து எப்போ நம்ம என்ட்ரி ஆகணும், எப்போ நம்ம என்ட்ரி ஆனால் கரெக்டாக இருக்கும், எந்த வகையில் நம்ம என்ட்ரி ஆக போகிறோம் ஓகேங்களா. டார்கெட் குளோபல் கன்சூமர்ஸ் மஸ்ட் கேர்ஃபுல்லி கன்சிடர் த மார்க்கெட் என்ட்ரி ஸ்ட்ராட்டஜிஸ். நம்ம வந்து எப்படி என்ட்ரி ஆகிறோன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட்ன்றாங்க ஓகேங்களா. அதான் குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா டிசிஷன் about எக்ஸ்போர்ட் பார்ட்னர்ஷிப், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே வைக்க போகிறோமா, இல்லை பார்ட்னர்ஷிப் பண்ணி வேறு எதாவது பிராண்ட்களை கொலாபரேட் பண்ணி வைக்க போகிறோமா, இல்லை ஃப்ரான்ச்சைசி மூலமாக வைக்க போகிறோமா, இல்லை ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸு ஆர் டிஃப்ரென்ஸ் ரீஜன்ஸ், அதாவது நம்ம டிஃப்ரென்ஸ் ரீஜனில் வந்து நம்மளே போய் வைக்க போகிறோம் சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸான வெரைட்டி இருக்குது. நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோம், எதை சூஸ் பண்ணால் நம்ம செலவு கம்மியாகும், எதை சூஸ் பண்ணால் நமக்கு வந்து ரெவன்யூ அதிகமாகும் சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த மார்க்கெட் செக்ஷன் நம்ம எப்படி என்ட்ரி ஆக போகிறோம், ஒரு கண்ட்ரிக்குள்ளே இது பொருள் விற்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தா காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப். ஸோ நம்ம ஊரில் வைத்தாலே நமக்கு காம்படிட்டர் கண்டிப்பாக இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இப்படி வேர்ல்ட் லெவலில் போகும்போது அங்கங்கே இருக்க காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா. இப்போ அங்கங்கே விற்கிற பொருளும் இருப்பாங்க, ப்ளஸ் அங்கே நம்மளுக்கும் குளோபலாக காம்படிட்டர் என்ன இருப்பாங்க, நம்மள மாதிரியே குளோபலாக பொருள் வைக்கிறவங்களும் இருப்பாங்க, அந்த காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ நம்ம வந்து நம்ம பல வகையான காம்படிஷனே ஃபேஸ் வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கண்ட்ரியில் இருக்க காம்படிட்டர்ஸ் ஃபேஸ் பண்ணணும், குளோபலாக இருக்க காம்படிட்டரும் ஃபேஸ் பண்ணணும், நம்ம நேட்டிவாக இருக்க காம்படிட்டரும் ஃபேஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ காம்படிட்டர் வந்து ஒரு பெரிய காம்படிட்டிவாக இருக்குது. திஸ் இன்க்ளூட்ஸ் அவேர்னஸ் ஆஃப் லோக்கல் அண்ட் இன்டர்நேஷனல் காம்படிட்டர்ஸ். ஒரு இது வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கணும், நம்ம வந்து காம்படிட்டர் நம்ம ப்ரைஸும் கம்மியாக விடணும், அதாவது குவாலிட்டி அதிகமாக விடணும், நம்ம பொருள் நல்லா கொடுத்தா நம்ம கன்சூமர் ஆட்டோமேட்டிக் வந்து வாங்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் கன்சூமர் வந்து எப்படி இருக்காங்க, அவங்களுடைய பேசிக் திங் எப்படி சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இதை பற்றி என்ன வீடியோ என்ன கேளுங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம், அதே வீடியோ போகிறது உங்கள் வாலா.